ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரின்சஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளும் இது சாப்பிட்லாம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் அண்டு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட இது. இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல தான் ஒரு டிஷ் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது என்னன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்களே, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் புது விதமான டிஷ் போடும்போதெலாம் உங்களுக்கு அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கை நீங்கள் ஃப்ரண்ட்டும் பேக்கும் காஞ்ச மாதிரி இருக்கும். அது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் அளவுக்கு வச்சிரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிண்ணம் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த கிண்ணத்தில் முக்கால் அளவுக்கு நம்ம மைதா மாவை ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். மைதா மாவை ஜலிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அதை ஜலிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் திப்பிலாம் இருக்கும், அதாவது கட்டி கட்டியாக இருக்கும். அது எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம மைதா மாவு ஜலிச்சு எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மைதா மாவு ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜலிச்சு வச்ச மைதா மாவை கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. உப்பு போட்டதுக்கப்புறம் இது வெள்ளையாகவே இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அது கூட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூள் ஆன்டிபயோட்டிக். நம்மளுக்கு மைதா மாவு உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னாலும் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கும் போது அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்பூனில் 10 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம போளி செய்யும்போது எண்ணெய் தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா மாவு அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதனால் 10 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா அதை புஷ் பண்ணி பிசைஞ்சிக்கணும். புஷ் பண்ணி பிசையும் போது தான் மாவு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் மாவு பிசைஞ்சிட்ருக்கும்போதே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த வள்ளிக்கிழங்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இல்லை புதுவிதமாக ஏதாச்சும் போண்டா அப்படி இல்லை அப்படின்னா சுசியம் சொல்லுவாங்க இல்லையா, சுசியம் மாதிரியும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு டிஷ்ஷு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா தான் அவங்க அதை சாப்பிடுவாங்க. மற்றபடி நம்ம அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. கலர்ஃபுல்லாக இருக்கா, ஏன்னா கடையில் விற்கிறது எல்லாமே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சத்தான உணவாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இறங்கி தான் நம்ம செஞ்சாகணும். நம்ம ஸ்ட்ரிக்டாக செய்யக்கூடாது குழந்தைங்களுக்கு. மாவு நல்லா பார்த்திங்கன்னா புஷ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக ஆகிறதுக்காக புஷ் பண்ணி பிசையணும். அது பிசைஞ்சு ஒரு பக்கம் நான் ஊற வச்சுக்கிறேன். பட் இருந்தாலும் நடுவில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பத்தாது. அதனால் நடுவில் எண்ணெயை நான் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டு நான் பிசைஞ்சு வச்சுக்கிறேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இது ஏன் சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சக்கரவள்ளி கிழங்குன்றது. இதில் சுகர் இருக்குது தான், அது நேச்சுரலான சுகர் தான். அது நம்ம உடம்புக்கு எதுவும் பண்ணாது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, மோஸ்ட்லி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வாரத்தில் 2 நாள் இந்த சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா வயிறு ஃபில்லான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஒரு 2 பீஸ் இல்லை 3 பீஸ் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே வயிறு ஃபில்லான ஃபீலிங் இருக்கும். அதனால் அடுத்து வேறு எதையும் நீங்கள் ஸ்நாக்ஸோ இல்லை சாட் ஐட்டம்ஸ், ஈவினிங்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சாப்பிட முடியாது, வயிறு ஃபில்லாகிடும். அதனால் உங்களுக்கு ஈஸியாகவும் வெயிட் லாஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சீக்கிரமாகவும் பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகும். குழந்தைகளுக்கும் அப்படி தான். மாவை பார்த்திங்கன்னா இப்போது நல்லா புஷ் பண்ணி பிசைஞ்சு வச்சாச்சு. அது ஒரு பக்கம் மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில்
நான் தேவையான அளவுக்கு வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நான் கரைச்சிக்கிறேன். ஸோ வெல்லம் வந்து நம்ம அப்படியே போட்டு நம்ம அடுப்பில் வந்து வச்சு கரைக்கிறோம் அப்படின்னா கரண்டி வச்சு கரைக்கும்போது கரையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கை வச்சு தேவையான அளவுக்கு வெல்லத்தை வந்து கரைச்சி ஒரு கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வடிகட்டி வச்சுக்கிறேன். ஸோ வடிகட்டுறது எதுக்கு அப்படின்னா வெல்லத்தில் வந்து நம்ம வெல்லம் காய்ச்சுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து அங்கே இருக்க அந்த அடுப்பில் காய்ச்சும்போது அங்கே இருக்கிற மண் கல் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய இருக்கும் வெல்லம்ல. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட வெல்லம் வாங்கினாலுமே அதில் வந்து கல் மண் அந்த மாதிரி சின்ன சின்ன திப்பீஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வடிகட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சோம் இல்லையா, வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க வந்து என்னால் வந்து சூடாக இருந்தது ரொம்ப. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே வச்சு உரிச்சிட்ருந்தேன். உரித்து அந்த கிண்ணத்தில் நான் வந்து எடுத்து மாற்றுறது கூட மாற்ற முடியல. ஸோ அதனால் ஒரு ஸ்பூனோட ஹெல்ப்போடு நான் வந்து அதை எடுத்து மாற்றி வச்சுட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4-5 பீஸ் தான் வந்து போடுறேன். ஸோ இந்த 4-5 பீஸ் மட்டும் போதும், நமக்கு தேவையான அளவுக்கு அது போதும். ஸோ இந்த 4-5 பீஸ் வந்து அது தோலை உரித்து நான் வந்து கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டேன். மாற்றிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட வந்து ஸ்மாஷ் பண்ணுற ஸ்மாஷர் கிடையாது. ஸோ ஸ்மாஷர் இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதில் இருக்கிற நார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெந்ததுனால நார் எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து நார் வந்து அதுலேருந்து சின்ன சின்ன நார் வந்து வரும், அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி நான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு கிண்ணத்தில். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு, ஸோ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம் தண்ணி, அந்த வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. வெல்லம் தண்ணியை சேர்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு, ஸோ அந்த சக்கரவள்ளி கிழங்கை வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக சேர்த்துருங்க. சேர்த்து கட்டி இல்லாமல் நீங்கள் கைவிடாமல் ஃபஸ்ட்டு வந்து கட்டி இல்லாமல் நீங்கள் கலரிக்கோங்க. ஸோ கலரின அப்புறம் தான் நீங்கள் வந்து கைவிடாமல் கலரணும். அது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையில் எடுத்தால் பிடிக்கிற அளவுக்கு, கையில் எப்படின்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கைவிடாமல் கலரிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து அது நல்லா வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் வரும். ஸோ அடிப்பிடிக்காமல் வந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடிப்பிடிச்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ரொம்பவுமே வந்து அது அந்த தீஞ்ச ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடவே செட் ஆகாது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4 ஏலக்காய் வந்து தூள் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்து வாசனை வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற விடுறேன். ஸோ ஆற விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்கிட்ட தேய்க்கிறதுக்கு பூரி கட்டை அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நான் கட்டரை வச்சு அது மேலே ஒரு பேப்பரை வச்சுக்கிறேன். பேப்பர் வச்சு இப்போ நல்லா பாருங்கள் மாவு வந்து நல்லா புஷ்ஷுன்னு ஊறி வந்திருக்கு. ஸோ அந்த மாவை எடுத்து ஒரு கொஞ்சம் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நான் வந்து ஒரு உருண்டையாக பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த வள்ளிக்கிழங்கு நம்ம வச்சு இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு, ஸோ அதோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சிடறேன். உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து தட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒட்டிக்கும். அதனால் வந்து நம்ம கையில் எண்ணெயை வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டா மட்டும்தான் நம்ம கையில் ஒட்டாமல் வரும். ஸோ ஒட்டாமல் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்டஃபிங் வச்சு மொத்தமாக வந்து நான் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து மொத்தமாக நான் வந்து தட்டிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் நம்ம நான்ஸ்டிக் தவா இருக்கு இல்லையா, ஸோ நான்ஸ்டிக் தவாவை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கிறேன். ஸோ ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம இதை தட்டி முடிச்சிட்டோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலி வந்து ரொம்ப மெலிசாக வந்து இருக்கும் பெருசாக. ஸோ நான் இன்றைக்கி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மதுரை பன் பரோட்டா மாதிரி இது மீனாவோட பன் போலி. பன் போலின்னு சொல்லலாம், சக்கரவள்ளி கிழங்கு போலின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உடனே எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து திருப்பி விட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு ஆற விட்டு கொடுங்க. ரொம்பவுமே நல்ல ஒரு டிஷ்ஷுனால் அது இந்த போலின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், எடுக்கும்போது இப்போ சூடாக இருக்கிறதுனால அது வந்து கரெக்டாக தெரியல, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. நாங்கள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி புதுவிதமான டிஷ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.